ஆரம்பமாவது கவர்னருக்குள்ளே, அது அடங்கி அடங்கி போவதும் கவர்னருக்குள்ளே. பேசுறப்போ ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாரு. அந்த அறிக்கையில பொதுமக்கள் வந்து அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் சம்பந்தமா ஆளுநர் ராணியை என்னையும் அணுகலாம், நானும் அதற்கான தீர்வை வந்து எடுத்து கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஆளுநர் பேசியிருக்காங்க. ஏன்னா முதல்வர் அமைச்சர்கள் குறை கேட்கலாம் மாநில அரசை பொறுத்த வரைக்கும். ஆனா ஆளுநர் வந்து என்கிட்ட சொல்லுங்க, நான் அதுக்கான தீர்வுகளை காண்பேன்னு பேசியிருந்தாருங்க. சொல்லியிருக்காரு, என்கிட்ட சொல்லுங்க எதுவா இருந்தாலும் சொல்லி. ஆரம்பமாவது கவர்னருக்குள்ளே, அது அடங்கி அடங்கி போவதும் கவர்னருக்குள்ளே. சார், அதே போல அனிதா ராதாகிருஷ்ணன் கைது நூற்றுக்கணக்கான விளக்குகளை சொல்லியாச்சு எங்க பார்ட்டியில. திருப்பி என்ன கேட்காது. அதே போல நேற்று ஆளுநரை பார்த்து திமுக, அதிமுக, பாஜக எல்லாருமே இந்த மாதிரி குதிரை பேரம் நடந்திருக்கிறதுன்னு ஒரு புகாரை கொடுத்துருக்காங்க. திமுகவினுடைய பொதுச் செயலாளர் நீங்க, இது குறித்து அவர் நடவடிக்கை எடுப்பாரா? இதுக்கான விளக்கத்தை எங்களுடைய அமைப்பு செயலாளர் அருமையான விளக்கம் கொடுத்திருக்கார். அவருடைய குரல் தான் என்னுடைய குரல், என் குரல் தான் அவர் குரல். பேசுறப்போ ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாரு. அந்த அறிக்கையில பொதுமக்கள் வந்து அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் சம்பந்தமா ஆளுநர் ராணியை என்னையும் அணுகலாம், நானும் அதற்கான தீர்வை வந்து எடுத்து கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஆளுநர் பேசியிருக்காங்க. ஏன்னா முதல்வர் அமைச்சர்கள் குறை கேட்கலாம் மாநில அரசை பொறுத்த வரைக்கும். ஆனா ஆளுநர் வந்து என்கிட்ட சொல்லுங்க, நான் அதுக்கான தீர்வுகளை காண்பேன்னு பேசியிருந்தாருங்க. சொல்லியிருக்காரு, என்கிட்ட சொல்லுங்க எதுவா இருந்தாலும் சொல்லி. ஆரம்பமாவது கவர்னருக்குள்ளே, அது அடங்கி அடங்கி போவதும் கவர்னருக்குள்ளே. சார், அதே போல அனிதா ராதாகிருஷ்ணன் கைது நூற்றுக்கணக்கான விளக்குகளை சொல்லியாச்சு எங்க பார்ட்டியில. திருப்பி என்ன கேட்காது. அதே போல நேற்று ஆளுநரை பார்த்து திமுக, அதிமுக, பாஜக எல்லாருமே இந்த மாதிரி குதிரை பேரம் நடந்திருக்கிறதுன்னு ஒரு புகாரை கொடுத்துருக்காங்க. திமுகவினுடைய பொதுச் செயலாளர் நீங்க, இது குறித்து அவர் நடவடிக்கை எடுப்பாரா? இதுக்கான விளக்கத்தை எங்களுடைய அமைப்பு செயலாளர் அருமையான விளக்கம் கொடுத்திருக்கார். அவருடைய குரல் தான் என்னுடைய குரல், என் குரல் தான் அவர் குரல்.